மைதா மாவு போண்டாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 1 கப்பு மைதா மாவு, அதுக்கு 3 கப்பு தோசை மாவு, கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம், ஒரு 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு சின்ன அளவு, இது பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி எந்த அளவு மைதா மாவோ அந்தளவு பெரிய வெங்காயம். இப்போ வந்து நம்ம 1 கப்பு மைதா மாவு போட்டுக்கிறோம். அடுத்து வந்து நம்ம 3 கப்பு உள்ள தோசை மாவு எடுத்து நம்ம இதில் போட்டுக்கிறோம். அடுத்து இப்போ வந்து இந்த 1 கப்பு வெங்காயம் நம்ம எடுத்து வச்சு அந்த 1 கப்பு வெங்காயத்தையும் போட்டாச்சு. இப்போ மல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி ஃபுல்லாக போட்டுறோம். இஞ்சி, உப்பு தேவையான அளவு இதை போட்டு நல்லா கலந்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாம் கலந்து எடுத்து ரெடியாக வச்சிட்டோம். 1 கப்பு மைதாக்கு 3 கப்பு தோசை மாவு. எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் சுட்டோன்னா நம்ம போடுவோம். இந்த பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம வந்து தண்ணியை தொட்டு எடுத்து ரவுண்டாக போண்டாவாக போட்ட வேண்டியது தான். 1 கப்புக்கு 3 கப்பு, 1 கப் மைதா 3 கப்பு தோசை மாவு. எண்ணெய் சுட்டுருச்சு, நம்ம வந்து சின்ன சின்னதாக போண்டாவாக ஊற்றி போட்டுடலாம். இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் போட்டால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மைதா மாவு தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாது, தோசை மாவோட இது தான் இது. தோசை மாவில் இருக்க ஈரம்தான் இது. வந்து தண்ணி கலந்தால் நல்லா இருக்காது, அடைஞ்சு போன மாதிரி ஆகிடும் போண்டா. இது கரெக்டாக இருக்கும். லேசாக அப்படியே தூக்கி விடலாம், அப்படியே லேசாக பரட்டி விட்டால் பாருங்கள் இந்த அளவுக்கு. பாருங்கள், அந்த பொறுப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்தளவு வரும், அதனால எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோதான் மைதா மாவு போண்டா. ஈஸி. சின்ன பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக ஸ்நாக்ஸ் எதாவது கேட்டாங்கன்னா ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான், தோசை மாவு, வெங்காயம், மைதா மாவு, இவ்வளோ தான். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துட்டோம் போண்டாவை. நல்லா வந்திருக்கு. மாமா இது சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபுல் வீடியோவோட லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க.